ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகான பிரியாணி 30 நிமிஷத்தில் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிப்போம். கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிப்போம். அதை கொஞ்சம் சூடு படுத்து அதுக்கு தேவையான பொருட்கள் பட்டை, ஜீரகம் எல்லாம் அதில் போடும். அது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே பொன் வருவால வறுக்கவும். இதுக்கு தேவையான மிளகாய். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம். இதுக்கு தேவையான வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். அழகாக பொன் வருவால அப்படியே வறுக்கவும். வெங்காயத்துக்கு எண்ணெய் பத்தல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவோம். இதில் அந்த அரைச்சி வச்ச இஞ்சி பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்தோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணுவோம். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் எண்ணெய் பத்தலை, நான் அதனால் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா வதங்குற அளவுக்கு வச்சுட்டு நம்ம அதில் தக்காளி ஆட் பண்ணணும். நான் அதில் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் எண்ணெய் இருக்கக்குள்ளேயே லைட்டாக, அப்போ தான் அதில் நான் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் இது ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ புதினா, கொத்தமல்லி அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டோம். இதை வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம தயிர் ஆட் பண்ண முடியும். தேவையான அளவு தயிர் நம்ம ஊற்றிட்டு அதையும் கொஞ்சம் வதங்க வச்சுருக்கோம். நான் இப்போ 1/2 கிலோ சிக்கனை கழுவி வச்சுருக்கேன். 1/2 கிலோவுக்கு 4 வெங்காயம், 2 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். நம்ம
தேவையான பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டு நம்ம மசாலா ரொம்ப போட தேவையில்ல, கொஞ்சம் நம்ம கம்மியாக போட்டுக்கலாம். அது கொஞ்சம் அப்படியே கிரேவி மாரி அப்படியே கொதிக்க விட்டுட்டு சிக்கன் நம்ம எடுத்து கழுவி வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் இப்போ நம்ம அந்த எடுத்து அந்த மசாலாவிலே கொஞ்ச நேரம் அப்படியே வேக வைக்கணும். இப்போ சிக்கன் ஓரளவுக்கு வெந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது எடுத்து வச்ச அரிசி, நான் 3 கப்பு அது அரிசி போடுறேன். மூணு கப்புக்கு 6 டம்ளர் 1:2 நான் அந்த அளவில் தண்ணி ஊற்றுறேன். 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி. நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். தேவையான அளவு உப்பு இதெல்லாம்